எம்டி கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு சம்பளம் இம்மீடியட்டாக வரும், இல்லைனா வந்து இப்போதைக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நீ படுத்தா மட்டும்தான் உனக்கு உண்டான சேலரி உனக்கு வரும், உனக்கு ஓகேன்னா சொல்லி எம்டி இப்போவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. 1 to 1 யார் கூப்பிடுவா? எம்டி டைரக்டா எம்டி தான். குமுதமோட எம்டி மிஸ்டர் வரதராஜனோட தான் 1 to 1 இருக்கும். இப்போ சேலரி உங்களுக்கு ஓகேவா, பத்துதா, இல்லை இன்னும் உங்களுக்கு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வேணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் போடும்போது ஃப்ளெக்சிபிளா இருங்க, நம்ம எப்போ வேணா வெளில போகலாம், இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவா தான் அவர் ஃபர்ஸ்ட் பேசுவார் வரதராஜன். ஆனா அவர் எப்போ பேசினாலும் ஜெனட்டும் கூட இருப்பாங்க, ஹெச்ஆர். அதே மாதிரி அவர் வந்து காலையில வருவார் ஆஃபீஸ்க்கு. நான் மார்னிங் நியூஸ் படிக்கிறேன்னா டைரக்டா ஸ்டுடியோக்கு வந்து பார்ப்பாரு. அது பார்க்கறதே ஒரு மாதிரி நமக்கு ஆக்வர்டா இருக்கும், நமக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும். இதுக்கு இடையில நிறைய பெண்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. எனக்கு அப்போ வந்து அந்த போற பெண்களும் சரியான காரணம் சொல்லிட்டு போகல, ஆனா அரசல் புரசலா பேசுவாங்க. என்னவா உங்களுக்கு தெரிய வந்தது? எம்டி கூப்பிட்டுருக்காரு, நேற்று கால் பண்ணியிருக்காரு, ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு, அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அவரோட படுத்து தான் எனக்கு அந்த என்னோட நியாயமா வேலை பார்த்த சம்பளம் எனக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. யார்கிட்ட சொல்றது ஒண்ணுமே புரியல. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. ஸோ என்னால் படுத்தும் என்னால் அந்த இது பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் தான் நான் அந்த தற்கொலை முயற்சிக்க போனேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அன்னைக்கு நைட்டே ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வந்தார் ஆஃபீஸில் இருந்து. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போதே அவர் வந்தார். ஃபியான்சி கூட்டிகிட்டு போயிட்டு நீ தலையிடாத அப்படின்னு அவங்கள மிரட்டியிருக்காங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னா என்னை கொலை பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எதை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு. வரதராஜனை தான் சொல்கிறாரு. அந்த நிர்வாகத்தில் நடத்துகிற சில விஷயங்களே இப்படி தான். இமீடியட் ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குறது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறது, மதம் சார்ந்து நிறைய துன்புறுத்தல் பண்றது, இப்படி நிறைய நடக்குதாங்க. என் கூட வேலை பார்த்த ஆங்கரே வந்து இவளெல்லாம் பார்க்கவே முடியல, இவளை எதுக்கு இன்னும் ஆங்கரா வச்சிருக்கீங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்லி பாதி லைவை கட் பண்ணி துரத்தி விட்டாங்க ஆஃபீஸ்ல இருந்து. அழுதுட்டே அந்த பொண்ணு போனாங்க. அதுவும் வரதராஜன் தான் பண்ணாரா? ஆமா, அதுவும் வரதராஜன் தான் பண்ணது. நீங்க குமுதத்துல எப்போதுல இருந்து வேலை பண்றீங்க? நான் குமுதமில் ஜாயின் பண்ணி 9 மாதம் ஆச்சு. மே மாதம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணி 9 மாதம் ஆச்சு. நீங்கள் பர்மனெண்ட் எம்ப்ளாயா இல்லை என்ன கேட்டகரி? இல்லை, நான் வந்து ஃப்ரீலான்சர்னால் நம்ம போயிட்டு நியூஸ் படிச்சுட்டு அங்கே வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம். ஒரு ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேசிஸில் எங்களுக்கு சேலரி வரும். இதுக்கு முன்னாடி என்னென்ன சேனலில் ஒர்க் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வேந்தர், அதுக்கப்புறம் நியூஸ் தமிழ் 24/7, ஜெயா டிவி அண்ட் வந்து குமுதம். எல்லா இடத்துலையும் நியூஸ் ரீடர் தான்? எல்லா இடத்துலையுமே நியூஸ் ரீடர் அண்ட் ஆங்கர், செலிபிரிட்டி ஷோஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுவேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாலியல் ரீதியாக அப்படின்றது எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க? அங்கே பாலியல் ரீதியாங்கிறது வந்து அவங்களோட பேச்சுகளில் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி ஒரு 3 மாதம் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 3ஆவது மாதத்துக்கு அப்புறமா மேனேஜ்மெண்ட் டோட்டலாக மாறிச்சு. நான் எங்களை வேலைக்கு எடுத்தவங்க வேற ஒரு எடிட்டர், அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சோம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் மாறும்போது அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸும் மாற ஆரம்பிச்சது. எங்களோட டைரெக்டாக 1 to 1 கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆங்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு 1 to 1ல் இப்போ இது இவ்வளோ சேலரியிலேருந்து இவ்வளோ சேலரி குறைக்கிறோம், நீங்கள் இதுக்கப்புறம் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து மற்ற ஆங்கர்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட சொன்னது டைரெக்டாக அந்த எம்டி தான் சொன்னார். இந்த மாதிரி இதுக்கப்புறமா வந்து சேலரி நாங்கள் மாற்றுவோம், பட் உனக்கு நாங்கள் மாற்றலை. இப்போ வந்து குமுதமோட ஐக்கானாக வந்து நீ இருக்கமா, ஸோ வந்து ஒர்க்கு வந்து நிறையா இருக்கும், அதை தாண்டி பர்சனல் ஒர்க்கு நிறையா இருக்கும். ஸோ நீ வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கணும். பர்சனல் ஒர்க்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சது? ஆனால் அப்போ நினச்சது வரைக்கும் பர்சனல் ஒர்க் மீன்ஸ் நாங்கள் அந்த ஒர்க், அதாவது இப்போ ஆங்கரிங் நாங்கள் வரோம், இந்த டைமிங் தான் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னா இன்னொரு ஆங்கரிங் இருக்குது எமர்ஜென்சி அப்படின்னா இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம். ஸோ அது ஒர்க்கை தாண்டி நிறைய இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த மாதிரி ஆமாம் ஓவர் டைமிங் இருக்கும் அண்ட் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சது. என்னன்னா இதான். ஸோ காஸ்டியூம்ஸ்லாம் வந்து நீங்களே தான் இனிமேல் இது பண்ணணும், டிசைனர் இருக்க மாட்டாங்க இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஓகே தான், ஏன்னா காஸ்டியூம் வைஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது என்கிட்ட, அதனால் நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. இது எப்போ மாற ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து ஒரு 1 to 1ல் மற்ற ஆங்கர்ஸ் யாரையுமே கூப்பிடல, பட் என்னை மட்டும் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. யார் கூப்பிடுவா? எம்டி டைரக்டா எம்டி தான். குமுதமோட எம்டி மிஸ்டர் வரதராஜனோட தான் 1 to 1 இருக்கும். எல்லா ஆங்கர்ஸ்க்கும் ஒரு வாட்டி தான் இருந்தது, பட் எனக்கு மெனி டைம்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்நேகிதின்னு அதில் ஒரு பேஜ் இருக்கு. ஸ்நேகிதிக்காக நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் எவ்வளோ டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன பண்ண போறீங்க, இப்படி கேட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த போடுவாங்க. இப்போ சேலரி உங்களுக்கு ஓகேவா, பத்துதா, இல்லை இன்னும் உங்களுக்கு
ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி வேணுமா, அந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள் போடும்போது ஃப்ளெக்சிபிளாக இருங்க, நம்ம எப்போ வேணால் வெளில போகலாம், நீங்கள் ஏதாவது மைண்டு இதாக இருக்குது, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக தான் அவர் ஃபஸ்ட்டு பேசுவார் வரதராஜன். ஆனால் அவர் எப்போ பேசினாலும் ஜெனட்டும் கூட இருப்பாங்க. ஹெச்ஆர் அவங்க லேடி தான். ஒரு லேடி உட்காந்து பேசும்போது நம்ம அந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஓகே தப்பாக எதுவும் போகாது அப்படிதான் நினச்சி நம்மளும் பேசுவோம். ஸோ இது போக 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 என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு வெளில போகலாமா, நாளைக்கு வெளில போகலாமா, நியூஸ்க்கு வந்து சாரி கட்டு, லோஹிப் வச்சு கட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நேரில் தான் சொல்கிறாங்க இதெல்லாம். டக்குன்னு இப்படி ஹெச்ஆரை திரும்பி பார்த்தா இல்லைம்மா சாரி தானே லட்சணமாக இருக்கும். அவங்க என்னன்னா ஒரு விஷயம் கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதை பூசி மொழுகுவாங்க, எங்கே நம்ம பதட்டப்பட்டு ஏதாவது சொல்லிடுவோமோ அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் எல்லை மீறி தான் போச்சுன்னு சொல்லணும். இது ஒரு கட்டத்தில் நான் மறுக்கிறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு மேம், எனக்கு இது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ வந்து எனக்கு அந்த இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்குது, இனிமேல் எம்டி கூட 1 to 1 வேண்டாம், நான் எதாக இருந்தாலும் உங்கள் கூட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதுக்கப்புறம் எம்டி கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு எதுவும் 1 to 1 பேசல, டைரெக்டாக ஹெச்ஆர் தான் பேசுகிறாங்க. எதுக்கு லோஹிப் வச்சு கட்ட சொல்கிறீங்க, ஏன்னா ஆனரில் நியூஸ் வாசிக்கிறப்போ இவ்வளோதான் தெரியும், கம்ப்யூட்டர் இருக்கும், இவ்வளோதான் தெரிய போகுது. லோஹிப் வைக்கிறதுக்கும் அங்கே நியூஸில் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறப்போ இல்லை நீ லோஹிப் வச்சு கட்டுனா எம்டிக்கு பிடிக்கும், இப்படியே எம்டிக்கு பிடிக்கும், எம்டி நியூஸ் மட்டும்தான் பார்க்குறாரு. அதே மாதிரி அவர் வந்து காலையில் வருவார் ஆஃபீஸ்க்கு, நான் மார்னிங் நியூஸ் படிக்கிறேன்னா டைரெக்டாக ஸ்டுடியோவுக்கு வந்து பார்ப்பாரு. அது பார்க்குறதே ஒரு மாதிரி நமக்கு ஆக்வர்டாக இருக்கும். நமக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் என்னன்னா நம்ம இவ்வளோக்கு தான் நீட்டாக கட்டியிருப்போம் இந்த ஆனருக்கு, ஏன்னா அவசரத்தில் தான் வருவோம். ஸோ அங்கங்கே கலைஞ்சிருந்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம உட்காந்து சம்டைம்ஸ் படிச்சுட்டு இருப்போம். அவர் அவ்வளோ கேவலமாக பார்ப்பார். ஸோ இதெல்லாம் பணியிடங்களில் இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அப்படின்ட்டு கடந்து போயிட்டு தான் நான் இருந்தாங்க நிறையா பேர். இதுக்கு இடையில நிறையா பெண்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. எனக்கு அப்போ வந்து அந்த போகிற பெண்களும் சரியான காரணம் சொல்லிட்டு போகல, நிறைய பெண்கள் தான் போனாங்க. ஆனா அரசியல் புரசலா பேசுவாங்க. என்னவா உங்களுக்கு தெரிய வந்தது? எம்டி கூப்பிட்டுருக்காரு, நேற்று கால் பண்ணியிருக்காரு, ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு, அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஆனர்ல இருக்கும் போதே வெளில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு நியூஸ் ஆங்கரை ஆனர்ல படிச்சுட்டு இருக்கும் போதே அவங்கள இனிமேல் படிக்கக்கூடாது, வெளில போ சொல்லிடுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொண்ணு என்கிட்ட சொன்னதில்லை. ஆனா எல்லாரும் பேசுனது எம்டி நேற்று கால் பண்ணியிருக்காரு, அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டுருக்காரு, வரல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே வரும். எனக்கு இது எங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு 3 மாதம் சம்பளம் நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சம்பளத்தை லேட்டாக தான் வந்து போடுறாங்க. அதான் ஃப்ரீலான்சருக்கு மட்டும், மற்ற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் 1ஆம் தேதி வந்துடும். ஏன் லேட்டாக போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நீ தான் எம்டியை பார்க்கவே மாட்ற, நீ போய் சிரிச்சாலே உனக்கு அவர் போட்டு விட்டுருவாரு. இல்லை உங்களுக்கு மட்டுமா, மற்ற ஃப்ரீலான்சருக்கும் வந்து லேட்டாக தான் வருது. எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே நியூஸ் ரீடர் தான். நியூஸ் ரீடருக்கு அண்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இவங்களுக்கும் அப்படி தான் வருது. இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் என்னோட கொலீக்ஸ் தான். அதாவது ஃப்ரீலான்சர் எல்லாம் ஒன்றா இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து நான் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறப்போ, நீ போய் எம்டியை பாரு, நீ தொடர்ந்து இதே வலியுறுத்துறாங்க. ஏன்னா 1 to 1 அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறதே கம்மி பண்ணிட்டேன், மீட் பண்ணுறது கிடையாது. ஸ்நேகிதி பேஜ்க்காக நான் எந்த கண்டென்ட்டும் அதுக்கப்புறமா நான் கொடுக்கல. பிகாஸ் அவங்க தொடர்ந்து இந்த செக்ஸுவல் வேர்ட்ஸ் அபியூஸாகவே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போ, ஃப்ளெக்சிபிளாக இரு, என் கூட தானே இருக்க, நான் ஜாலியாக இருப்பேன், பர்ஃப்யூம் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரிலாம் நிறையா பேசும்போது அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அவரை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் தான் கூப்பிட்டு பேசுனது. இதை வந்து நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா, நான் வெளியில் சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். பட் எல்லாருக்கும் இது ஏதோ ஒரு இடத்துல எல்லா பணியிடங்கள்லாம் நடக்கிற ஒரு விஷயம் தானே, க்ராஸ் பண்ணிட்டு போயிடுவோம் இப்படி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு நியூஸ் ரீடராக நான் நியூஸ் படிக்கிறேன், நிறைய பாலியல் ரீதியான செய்திகளுமே நான் படிக்கிறேன். ஆனால் அதே பாலியல் துன்புறுத்தல் எனக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை அட்ரஸ் பண்ண யாருமே வரமாட்டாங்க. இதை சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலுமே விட்டுரு, இப்போ இதை நீ திரும்ப போய் பேச போனால் திரும்ப அதுக்கப்புறம் உனக்கு எந்த சேனல்லையும் வேலை கிடைக்காது. இதுதான் எனக்கு வைக்கப்படுற ஒரு அச்சுறுத்தலும் கூட. ஏன்னா இதுக்கப்புறம் கரியரே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளிட்டாங்க. சம்பளம் ஹோல்ட் பண்ணாங்க, நவம்பர் மாதம் சம்பளம் தரல. இதை போய் கேட்குறப்போ எம்டி ஊரில் இல்லை, ஆனால் என்னை மீட் பண்ணுறதுக்கு மட்டும் நீ ஊன்னு சொல்ல எம்டி வந்துடுவார் அப்படிங்கிறாங்க ஜெனட் ஹெச்ஆர். எத்தனை மாசமா சம்பளம் வராதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறீங்க? நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஸ்டில். ஏன்னா ஃப்ரீலான்சருக்கு அப்பப்போ வந்துடும் ஃப்ரீலான்சிங்னால. ஸோ இதை கண்டினியூஸாக கேட்குறப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் ஹெச்ஆர் கிட்ட இருந்து வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட போய் கேட்க முடியாது அப்படிங்கிற.
ஸோ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா, இப்படியே அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன்னா கொஞ்சம் நீயும் ஃப்ளெக்சிபிளாக இரு, அவரையும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோ. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க ஹெச்ஆர். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொல்கிறாங்க, அதே இடத்துல அந்த ரூமில் தான் சொல்கிறாங்க, ஹெச்ஆர் ரூமில் தான் சொல்கிறாங்க, நீ ஒருவேளை நீ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன்னா உன்னோட சேர்ந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேலரி வந்துடும், உன்னால் அவங்களோட எக்கனமியும் ஸ்டாப் ஆகுது பார்த்தியா, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு ஹெச்ஆரே வலியுறுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இடையில ஒருத்தர் வராரு போகிறாரு, ஐ மீன் ரூம்குள்ளே வராங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க பேச்சை. திரும்ப அவங்க போனதுக்கப்புறம் மெச்சூரான பொண்ணு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஹெச்ஆர் என்கிட்ட. என்னால் பண்ண முடியாது மேம்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அழுதுட்டு டிப்ரெஷனில் நான் உள்ளே போனேன் ரூம்குள்ளே. என்னோடய மேக்கப் ரூம்குள்ளே போயிட்டு என் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்கும் சேலரி வருமா, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, எனக்கு வேறு வழியும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டேன். எனக்கு ரிட்டன் போகிறதுக்கு காசு கிடையாது, அங்கேருந்து அதாவது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு பெட்ரோலுக்கு காசு கிடையாது. 3 மாதமாக இருந்த செயின் நகை என்கிட்ட என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டேன். திரும்ப போகிறதுக்கு 100 ரூபா கூட இல்லை. இப்போது எம்டி கூட நான் படுத்தா மட்டும்தான் சேலரியை ஈவினிங்கே போட ரெடியாக இருக்காங்க. எம்டி கூட நான் படுக்க ரெடினா எம்டி உடனடியாக அப்போ வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். அந்த டைமில் தான் நான் போயிட்டு டேப்லெட்ஸ் போட்டுட்டு படுத்துட்டேன். வீட்லயா இல்ல அலுவலகத்துல? அங்க ஆஃபீஸ்லே. அவரு வழக்கமா அப்படிதான் பேசிட்டு வரதா வரதராஜன் வந்து தப்பா அப்ரோச் பண்ணிட்டு வரதா சொல்றீங்க. ஆனா எந்த மொமெண்ட்ல நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி தள்ளுறதுக்கான மொமெண்ட் என்ன? ஸோ 1-to-1 பேசின வரைக்கும் அவர் வந்து நிறைய வார்த்தைகள் மூலியமா வந்து நல்லா இருக்க, நீங்க கூட வெளில போகலாமா இந்த மாதிரிலாம் கேட்குறப்போ அது எனக்கு ஜஸ்ட் ஒரு ஓகே எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது தானே அப்படி இருந்தது. பட் இது எப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாறிச்சுன்னா, ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு சம்பளமே வரல 3 மாசமா. நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, அதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. இதை நான் கேட்குறப்போ, இப்போது நான் எவ்வளவோ வழியில் சொல்லி பார்த்துட்டோம், உனக்கு புரியலை, நீ மெச்சூரான பொண்ணு 6 வருஷம் மீடியாவில் இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சரி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ எம்டி கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உனக்கு சம்பளம் இம்மீடியட்டாக வரும், இல்லைனா வந்து இப்போதைக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அந்த வேர்டு என்ன எனக்கு புரியலை அப்படின்னு திரும்ப நான் கேட்குறப்போ, உனக்கு தெரியாதா 6 வருஷம் நீ மீடியாவில் இருக்க, கொஞ்சம் நீயும் ஃப்ளெக்சிபிளாக இரு, அவங்களையும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோ, இதில் என்ன உனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஜெனட் அவங்க ஹெச்ஆர் அவங்க தான் அது சொன்னாங்க. இந்த மாதிரி நீ படுத்தா மட்டும்தான் உனக்கு உண்டான சேலரி உனக்கு வரும், அதர்வைஸ் நீ உன் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி தான், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவாது பாரு, அவங்களும் எக்கனாமிக்கலி வந்து டவுனாக தானே இருக்காங்க, உனக்கு தான் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வருவல்ல, ஸோ பாரு எம்டி கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணு, நீ உனக்கு ஓகேன்னா சொல்லி எம்டி இப்போவே நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து அழுதுட்டு நான் வெளில போயிட்டேன். என்னால் அவரோட படுத்து தான் எனக்கு அந்த என்னோட நியாயமாக வேலை பார்த்த சம்பளம் எனக்கு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. யார்கிட்ட சொல்கிறது ஒன்றுமே புரியலை. திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. ஸோ என்னால் படுத்தும் என்னால் அந்த இது பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் தான் நான் அந்த தற்கொலை முயற்சிக்க போனேன். ஹெச்ஆர் இருக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், 6 மணி வரைக்கும். சரி நம்ம அழுதுட்டு போனாவது அவங்க மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டையே பண்ணல. புரிஞ்சுக்கோ, மெச்சூரான பொண்ணு 6 வருஷம் மீடியாவில் இருக்குது, இது கூட தெரியாதா அப்படின்ட்டு அவங்க திரும்ப திரும்ப இதே தான் வலியுறுத்துறாங்க. சரி ஓகே, ஒன்று இதுக்கப்புறம் வந்து இதுக்காக நிற்கணும், ஏன்னா எனக்கு நிற்கிறதுக்கு தெம்பு இல்லை, காசும் இல்லை, எக்கனாமிக் வைஸ் இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸும் அந்தளவுக்கு இல்லை, நீ நில்லு நான் பார்த்துக்கிறேங்கிறதுக்கு. ஓகே நம்ம செத்துருவோம், செத்துட்டா அட்லீஸ்ட் ஒரு பாலியல் கேஸில் செத்தா மட்டும்தான் நீதிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம செத்து இந்த லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதினேன், அந்த லெட்டரில் தெளிவாக எழுதியிருந்தேன், இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது, பாலியல் தாண்டியும் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி எழுதி யார் யார் ரீசன் எல்லாம் எழுதி வச்சுட்டு ஃபோன் கேஸில் வச்சுட்டு நான் டேப்லெட் போட்டு தூங்கினதான் எனக்கு தெரியும். முழிச்சு பார்த்தா நான் இதில் தான் இருந்தேன். ஏகேஎன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. யார் கொண்டு போகிறாங்களோ ஆஃபீஸில் இருக்கிறவங்கள தான் கொண்டுட்டு போனாங்க. ஹெச்ஆர் இல்லை அப்போது, ஏன்னா நான் அவங்க போனதுக்கப்புறம் தான் நான் டேப்லெட் போட்டேன். ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கெஞ்சுவோம், லாஸ்ட்டு சான்ஸ் வரைக்கும் கெஞ்சுவோன்னு தான் நான் நினச்சிருந்தேன். அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஹோப் போயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு முடிவு எடுப்பேன் ஆனால் எல்லாருக்கும் அதில் நல்லது நடக்கும், ஏன்னா எல்லாருக்குமே சேலரி வரல, அங்கே 5 பேருக்கும் சேலரி வரல, லிட்ரலி கடன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கப்புறம்
நான் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு மயங்கினது தான் தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் முழிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்க. என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. என் ஃபியான்சி இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட திங்ஸ், பேகு, ஃபோனு, நான் எழுதி வச்ச லெட்டர், பைக்கு, நான் ஆஃபீஸில் இருந்த திங்ஸ் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. லெட்டர் ஆஃபீஸில் சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட, எடிட்டர்கிட்ட இருக்குது. அவங்க நேரம் டிமாலிஷ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அன்னைக்கு நைட்டே ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வந்தார் ஆஃபீஸில் இருந்து. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டு நான் பார்த்தது கிடையாது. அவர் மேலே இருக்கேன்னு சொல்லி, அவர் அதாவது ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ மீன் என்கிட்ட சொல்கிறாரு, நானும் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு. என்னை பார்த்தது இல்லையான்னு கேட்குறேன். நான் அவரை பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி எம்டி வரதராஜன் சொல்லி தான் வந்தேன், எதுக்கு அவசரப்பட்டீங்க அப்படின்னு கேட்டார். நான் உங்ககிட்ட பேச விரும்பல, எதாக இருந்தாலும் நான் அப்புறம் பேசுகிறேன், என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டே என்னால் அப்போது சரியாக ரிப்ளை பண்ண முடியல. டியூப் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபியான்சி கூட்டிகிட்டு போயிட்டு நீ தலையிடாத அப்படின்னு அவங்கள மிரட்டியிருக்காங்க. நீ இதுல இருந்து தலையிடாத, அவளை ஆமாம் வந்தவர் மிரட்டுறாரு, வெளியில் கூட்டிகிட்டு போய். இது எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும், சிசிடிவி இருந்ததுன்னா. கூட்டிகிட்டு போய் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஓப்பனாகவே இப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் என் ஃபியான்சி சொல்கிறாங்க, நான் அந்த பொண்ணோட ஃபியான்சி சார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு என்ன கொலை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க எதை பண்ணுறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு. வரதராஜனை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இம்மிடியேட்டாக கேஎம்சியில் போய் அட்மிட் ஆனோம். ஏன்னா அங்கே இருக்கவே பயமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அசால்ட்டாக வராருன்னா எனக்கு அது எந்த அளவுக்கு, எனக்கு அது ஹோப் இல்லை அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து கேஎம்சியில் போய் அட்மிட் பண்ணோம். கேஎம்சியில் போலீஸ் வந்தாங்க. அயனாவரம்ல இருந்து வரோன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் ஃபுல்லாக இல்லை அங்கே போய் அட்மிட் ஆனாலே எதுக்குன்னு கேட்பாங்க. அங்கேருந்து வருவாங்க போலீஸ். ஸோ அவங்கள்ட்ட போய் சொன்னோம், எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு 2 போலீஸ்லாம் பாதுகாப்பாக கொடுத்துட்டு தான் போனாங்க. இது எங்கே எனக்கு இன்னும் மேற்கொண்டு பாதிப்பாச்சுன்னா, அங்கே போய் அட்மிட் ஆகிட்டு ஏசி எல்லாருமே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் போதே தான் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து யாருமே வரல. எனக்கு பாதுகாப்புக்கு இருந்த 2 போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஒருத்தவங்க சிஎஸ்ஆர் வந்து ஒரு மணிமேகலைன்னு ஒரு மேம், அவங்க வந்து சிஎஸ்ஆர் வந்து கொடுத்தாங்க. அந்த சிஎஸ்ஆரோட காப்பி தான் அது. 18th அன்னைக்கு வந்து அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. இதில் வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டேன் இந்த மாதிரி நான் சொன்ன எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. மிஸ்பிஹேவியரில் மிஸ்செலினஸ்ன்னு வந்திருக்கு. எனக்கு அப்போ வந்து அவங்கக்கிட்ட என்னால் கேட்க முடியல, ஏன்னா என்னால் பேச முடியல அந்த அளவுக்கு. ஸோ வந்து அதுக்கு அடுத்துலேருந்து எந்த போலீஸ் ஆக்டிவிட்டியுமே இல்லை, நிராயுதபாணியாக தான் நின்னேன். ஒரு மீடியாவுக்கு கால் பண்ண யாருமே என்னோட கேஸ் எடுத்துக்க ரெடியாக இல்லை. எந்த ஒரு ஊடகமும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல. அப்புறம் ப்ரெஸ் கிளப்ல இருந்து வந்தாங்க, நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன். அவங்க அங்கே போய் நான் பேசினேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. ஸோ சுற்றி யார் சைடுமே எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் தான் நான் நின்னேன். என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணால் அவங்க ஆன்சர் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ எல்லா பக்கமும் எனக்கு இருட்டிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக. ஆனால் அவங்க விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்து நாளைக்கு இங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு வரப்போகிறாங்க, எல்லாருமே வந்து சம்பளேஷனால தான் இது நடந்ததுன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு பிசிஆர்லேருந்து வந்து ஒரு தகவல் தான், நான் யாருன்னு சொல்ல விரும்பல. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சம்பள இஷ்யூவில் அந்த பொண்ணு ஆல்ரெடி இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே இப்படி சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. எனக்கு என்னென்னா, இந்த பாலியல் கேஸ் பொறுத்த வரைக்கும் பாலியல் கேஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு கொலை செஞ்சு செத்தா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸ் லேட்டாக வருது. ஸோ அஃபெக்ட் ஆன பொண்ணோ அஃபெக்ட் ஆன விக்டிமோ யார் என்ன சொன்னாலுமே அதை கேட்க எந்த ஊடகமுமே ரெடியாக இல்லை. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி ட்ரைப்க்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லா சைடும் இருந்தும் எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்கல. ஸோ அகெயின் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் சிஎம் செல்லுக்கு, முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தேன். எனக்கு 2 நாள் அக்னாலேஜ்மெண்ட் வந்திருந்தது, விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு வந்தது. எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் நான் பண்ணேன், அயனாவரம் ஸ்டேஷனில் பண்ணியிருந்தேன்.
அவங்க தரப்புல சொல்றாங்க இது ஆல்ரெடி போயிட்டு இருக்க கேஸ் தானே, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனால் நான் இந்த இடத்துல நான் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படுறாங்க, அந்த எல்லாமே எனக்கு அது புரியுது. பட் இது போலீஸாக போகும்போது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நகரும் போது அவங்க வந்து டவுன் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவங்களும் மிரட்டப்படுறாங்களோ இல்லை காசு கொடுத்து எங்கேயாவது வாயடைச்சிட்டாங்களோ அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏன் அந்த விசாரணையில சந்தேகம் வருது? ஏன்னா எனக்கு அடுத்த நாளே நான் கேட்குறேன், அந்த மணிமேகலைன்னு ஒரு மேம், அவங்களுக்கு நான் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வாழ்வாதாரமே என் ஃபோனு தான். அது வந்தால் தான் அடுத்தடுத்து நான் ஏதாவது வேலைக்கு போக முடியும், ட்ரை பண்ண முடியும். என் ஃபோன், பேகு, பர்ஸு, ஆதார் எல்லாமே அதில் தான் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இதை நான் போலீஸ்கிட்ட கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கேன். ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு என்னோட திங்ஸ் வேணும்னு. அவங்க விசாரணையில் இருக்குமா தருவாங்க, விசாரணையில் இருக்கு தருவாங்க, இதே தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஃபோனே எடுக்கலை. என்கிட்ட அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கூட இருக்கு. ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. தப்பா பேசின கால்ஸ் எல்லாம் ரெக்கார்டிங் இல்ல, கால்ஸ் இல்ல, போலீஸ் வந்து என்கிட்ட பேசினது. அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அந்த பக்கம், இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் சொல்றது இல்லை அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சைடு இருந்து டைரக்டா கால் வருது, வரதராஜன் அவங்க ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி நீங்க பேக் எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. பட் நான் கேட்டது போலீஸ்ட்டு தான். எனக்கு போலீஸ் மூலியமா தான் வரணும். எனக்கு இவங்க தனியா பர்சனலா கொடுக்க எந்த டீலிங் போலீஸ் வந்து அவங்க அது இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தால அவங்க வச்சிருக்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆமா ஆமா, அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க வந்து டைரக்டா வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் ஆனா அதுல இருக்கிற எல்லாமே அழிச்சிட்டாங்களோங்கிற ஒரு டவுட் இருக்கு. இதை நான் போலீஸ் மூலியமா வாங்கினா மட்டும்தான் அதுல என்ன இல்லை இருக்குங்கிறத என்னால சொல்ல முடியும். ஸோ வந்து அதில் எனக்கு அந்த விசாரணையில் கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்தனால தான் நான் சிஎம் செல்லுக்கு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். ஐநாவரம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வரதராஜனியோ இல்லை அவங்க ஹெச்ஆரையோ யாருன்னா விசாரிச்சதா எதனா தகவல் இருக்காங்க? எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. நான் கடைசியாக ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரே ஒரு வாட்டி அட்டன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு ஹார்ஷா சொன்னாங்க, மணிமேகலை. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து 13 கமிஷனில் ஃபைல் பண்ணியிருக்கேன். NCW, IBGC அண்ட் சிஎம் செல் எல்லாருக்கும் ஃபைல் பண்ணியிருக்கேன். சில பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கான விசாரணை நடத்தப்படும்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா, பாதிக்கப்பட்ட விக்டிமாக கேட்குறேன், ஒரு பொண்ணு செத்தா மட்டும்தான் ஜஸ்டிஸ் தான் எனக்கு தெரியலை. பாதிக்கப்பட்ட நபரே சொல்கிறாங்க, நீங்கள் அதையே இன்னும் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. ஏசி சார் டைரக்டா டீல் பண்றாங்க. ஏசி சார் எப்போ கால் பண்ணல. நீங்க கேக்குறது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் உடனே கிடைக்கலன்றது தாண்டி ப்ராப்பரா விசாரணை இன்னும் ஸ்டார்ட் ஆகல. என்ன நடந்திருக்குன்னு கூட அப்டேட் பண்ண மாட்டாங்க. நாங்க அவங்கள போய் பேசணுமா, அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, உங்க சைடு ஏதாவது சொல்றீங்களா, அதுக்கு கூட இல்லை. இன்னையோட அந்த இன்சிடென்ட் நடந்து 7 நாள் ஆச்சு. ஸோ இன்ன வரைக்கும் எதுவும் இல்லை. இதுக்கு இடையில சூசைட் அட்டெண்ட் பண்ணி சொல்றீங்க? ஆமா, சூசைட் அட்டெண்ட் பண்ணி என்னை காப்பாற்றி 7 நாள் ஆச்சு. லாஸ்ட் ஃப்ரைடே நடந்தது இது. ஸோ அவங்க தரப்புல இருந்து எதுவுமே பதில் இல்லை சார். அது மட்டும் இல்லை, இது செக்ஸுவல் ரிலேட்டட் ஹரஸ்மெண்ட்னால இது இந்த கேஸ். அந்த நிர்வாகத்தில் நடத்துகிற சில விஷயங்களே இப்படி தான். இம்மீடியட்டாக ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குறது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறது, மதம் சார்ந்து நிறைய துன்புறுத்தல் பண்ணுறது, இப்படி நிறைய நடக்குது அங்கே. இதெல்லாம் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப், ஊழியர்கள் யாருமே கேட்கறது கிடையாது. ஏன்னா கேட்டால் அடுத்த செகண்டே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அடுத்து எங்கே வேலை கிடைக்காதோங்கிற பயத்தில் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் காது பட என்னவே அங்கே இருக்கிற ஒரு எடிட்டர் சொல்லியிருக்காரு, நான் ஏதாவது ஒன்று பேசுவேன், நான் கொஷின் கேட்பேன் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம். ஐ மீன் நியூஸ் போயிட்டு இருக்கும் போது கேட்கும்போது பிசிஆரில் அங்கே பேசுறது எனக்கு கேட்கும், துளுக்கச்சி என்ன கேள்வி கேட்குறா பார்த்தியா, இப்படியே என்னைய பார்த்து கேட்டாங்க. எனக்கு தெரில இது எந்த மீனிங்கில் அவங்க கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ வார்த்தைகள் அவங்க சரமாரியாக யூஸ் பண்ணுற அது மாதிரி அங்கே நிறைய கேஸ்டிசம் இருக்குது. ஸோ நீ இப்படிப்பட்டவ தானே, நீ இப்படி தானே, நிறைய பெண்கள் வேலையை விட்டு போயிருக்காங்க. இது எங்கேயுமே அட்ரஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த இஷ்யூ வெளிவரனால அந்த ஒரு விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும்னா நான் தாராளமாக எங்கே வேணால் வந்து நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். என் கூட வேலை பார்த்த ஆங்கரே வந்து இவளெல்லாம் பார்க்கவே முடியல, இவளை எதுக்கு இன்னும் ஆங்கராக வச்சுருக்கீங்க, இறக்கி விடுங்கன்னு சொல்லி பாதி லைவை கட் பண்ணி துரத்தி விட்டாங்க ஆஃபீஸ்ல இருந்து. அழுதுட்டே அந்த பொண்ணு போனாங்க. அதுவும் வரதராஜன் தான் பண்ணாரா? ஆமா, அதுவும் வரதராஜன் தான் பண்ணது. அவர் தான் சார் அங்கே 1 man army தான், அதை தாண்டி யாரும் பண்ண மாட்டாங்க. அவருக்கு என்னென்ன டீலிங் வேணுமோ எல்லாமே அந்த ஹெச்ஆர் பண்ணுவாங்க. நான் என்னன்னா எங்களுக்கு கேட்கலான்னு தோணும், உங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்கு, உங்களுக்கும் பொண்ணுங்க இருக்குங்க, ஆனா அதை கேட்டால் அடுத்த நிமிஷம் வேலையை விட்டு போயிடும். இந்த ஒரு விஷயத்துக்காகவே யாருமே வாய் திறக்க மாட்டோம். இதாங்க நடக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து குமுதம் சார்பாக ஒருத்தர் வந்து மிரட்டினதா, ஃபியான்சியை மிரட்டினதா சொல்றீங்க. இது இல்லாமல் வேற எதனா அச்சுறுத்தல் உங்களுக்கு உங்க வீட்லயோ இல்லை ஆஃபீஸ்லயோ? இப்போ நான் அங்கே கேஎம்சியில் அட்மிட் ஆகிட்டு நான் அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா வீட்டில் நைட்டில் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னே தெரியலை.
என் வீட்டில் குட்டி பப்பி இருக்கு. உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கா? நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த விஷயம் எல்லாமே நான் தனியாக தான் நான் போராடி நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு கொஞ்சம் தேறி வர்றதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் பண்ண விஷயங்கள் தான் இது எல்லாமே. நைட்டில் வந்துட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வந்து டெரஸ் வீடு எனக்கு. இதனால என்னாச்சுன்னா கீழெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் நைட்டில் பெல் அடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி 2 பேர் யாருன்னே தெரில. வீடியோ கூட எடுத்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. சிசிடிவியில் மேபி இருக்கலாம். 2 பேர் பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கிட்ட. அவங்க யாருன்னே தெரியாது. என் வீட்டை பார்த்துக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. மாடியில இருந்து பார்த்தாலும் அவங்க இருப்பாங்க, என் வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தாலும் அந்த சைடு நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் என் அண்ணனுக்கு கால் பண்ணேன். பெரியத்தா பையன் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூன்னு சொன்னேன். உடனே அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணேன். எத்தனை நாள் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு இருந்தாங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன நைட்டே நான் பார்த்தேன். என் வீட்டு பக்கத்துல நைட்டு நான் ஒரு மணிக்கு தான் நாங்கள் போனோம். ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் 3 நாளுமே நான் பார்த்தேன். இதான் சார் நடந்துச்சு. எனக்கு இது மூலியமா எனக்கு என்ன கிடைக்கும்னா, பணியிடங்கள்ல செத்தா மட்டும்தான் ஜஸ்டிஸ்ன்னு இல்லை, உயிரோட இருந்து போராடுறவங்களுக்கும் நீதி வேணும். செத்து இது ஒரு நியூஸாக தான் கன்வே ஆகுதே ஒழிய உயிரோட இருந்து போராடுறவங்களுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஈவன் போலீஸுமே. ஸோ அது எனக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியலை. அண்ட் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் முடியல. அதை தாண்டி நிறைய கேஸ்டிசம் சம்மந்தமான நிறைய பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதை எனக்கு அட்ரஸ் பண்ணணும். அவரோட ரியல் ஃபேஸ் வெளியில் வரணும். இது மாதிரி எந்த பொண்ணுங்களுக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படி யோசிச்சா கூட இதுதான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ், இனிமேல் யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு வரணும் சார் எனக்கு. இதுக்கு முன்னாடி வேற யாருன்னா இந்த மாரி ஒரு வரதராஜனுக்கு எதிராகவோ இல்லை உள்ள கேஸ்ட் ரீதியாக பாகுபாடுபடுத்துறது இல்லை மத ரீதியாக பாகுபாடுத்துறது இதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் யாருன்னா கொடுத்துருக்காங்களா, மிரட்டப்பட்டிருக்காங்களா, அப்படி எதனா தெரியுமா வரும்? எனக்கு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் ஆனால் பெண்கள் நிறைய பேர் வேலையை விட்டு திடீர்னு போயிருக்காங்க. திடீர்னு போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, கர்மா ஒரு நாள் வெல்லும், பாலியல் ரிலேட்டடாக தான் போடுவாங்க. அவங்க பெண்களுக்கு நீதி சீக்கிரமே கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. பட் அதனால புரிஞ்சுக்க தான் முடியும், இதனால ஏதோ ஒரு இஷ்யூனால தான் போயிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இந்த விஷயங்கள் வெளிவரது மூலியமா அவங்களுமே பேச வாய்ப்பு இருக்கு சார். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டா வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போனப்போ ஏதோ ஒரு வகையில யாரோ அழுத்தத்தினால தான் இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இது நான் சிஎம் செல்ல போட்டு இமீடியட்டாக எனக்கு அவங்க ரிப்ளை பண்ணது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஓகே, என்ன ஆனாலும் இதுக்கு வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் சிஎம் சார்கிட்டையும் டைரெக்டாக கேட்குறேன், இதுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு நீதி கிடைக்கிறது மூலியமா நிறைய பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சார். இதில் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம ஊடகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பாலியல் வழக்குகள் இங்கே நடந்திருக்கு அங்கே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம். பட் அதே ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே நடக்கிறப்போ யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுறதில்ல, எல்லாரும் நசுக்கப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா ஊடகவியலாளர்கள் அண்ட் முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணால் இந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும், பெண்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ப்ரெஸ் கிளப்ல இருந்து ஹசீப் சார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பிகாஸ் அவங்க வந்து கேட்டு அடுத்த ஒரு 6 ஹவர்ஸ்லேயே எனக்கு வந்து சிஎஸ்ஆர் கையில் கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு அது அப்போ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஹசீப் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் குறிப்பாக இப்போது பெண்கள் தான் இதுக்கு வந்து முன்ன வந்து நிற்கணும். நீங்கள் வந்து நின்று உங்கள் இடத்துல உங்க பணியிடங்கள்ல இந்த மாதிரி நடந்த விஷயங்களை நீங்க சொல்றது மூலியமா மட்டும்தான் இந்த மாதிரி முதலாளிகள் வந்து மாற்றப்படுவாங்க. ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பதிவு பண்ணுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம் தோழர். உங்க பேர் என்ன? என் பேர் இஸ்மாயில், சித்தப்பா பொண்ணு. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது? எனக்கு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க நண்பருடைய நம்பர்லேருந்து. எனக்கு இந்த மாதிரி வேறு யாரும் எந்த இது இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ நான் கேட்டு வந்து இமீடியட்டாக கிளம்பி வரேன். நான் வந்து சொல்லும் போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்ட பிறகு ஹாஸ்பிட்டல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு ஆட்கள் வராங்க போகிறாங்கன்றப்போ பயமாக இருக்கு. ஆமாம், பயமாக இருக்குன்ட்டு வீட்டில் வந்து அப்போ நான் வந்து தான் கேட்குறேன். அதான் உங்களுக்கு சொல்ல வரேன் நான். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் வந்து சூசைட் வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன். என்னை வந்து வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது. நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலே பயமாக இருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்டை சுற்றி வந்து நைட்டு யாராவது தட்டுறாங்க, பெல் அடிக்கிறாங்க, 2 பேர் எப்பயுமே வாட்ச் பண்ணுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்துட்டு கூட்டு வந்து இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நான் வந்து இருக்கனால இங்கே தான் சேஃபாக இருக்க வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அப்போ என்னன்னு கேட்கும் போது அப்படி தான் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க.
எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து எஃப்ஐஆர் வந்து இது வரைக்கும் ஃபைல் பண்ணக்குண்டான எந்த எஃப்ஐஆர் காப்பியுமே எனக்கு கொடுக்கல. இதோட வந்து 7 நாள் 8 நாள் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா இவங்க மோதக்கூடிய இடம், இவங்க நடந்த கொடுமை கேட்கக்கூடிய இடம் பெரிய இடமா இருக்கிறனால எல்லாரும் யோசிக்கிறாங்களோ அப்படின்ற இதில் தான். அப்போ என்ன பண்ணுறேன்னா, நீ ஒன்றும் இல்லை, இன்னைக்குள்ள வந்து அரசாங்கம் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டாக இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து அதில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும் போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு வந்து நாங்கள் ஒரு புகார் அளிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகளிருடைய தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு புகார் அளிக்கிறோம், ஹியூமன் ரைட்ஸில் அளிக்கிறோம். இந்த ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டில் வந்து நேஷனல் வைஸே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து நான் ஆன்லைனில் வந்து ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ண விட்டு இப்போ 2-3 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிப்ளை வந்திருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவில் தான் நான் உங்கள் இதை புகாரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2 days பேக் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. அக்னாலஜ்மெண்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவில் இப்போ ஒரு 1 hour பேக் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஓகே, தேசிய மகளிர் ஆணையத்திலேருந்து அந்த கால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, கன்சர்ன் பெர்சன் அதாவது குமுதத்துடைய நிறுவனர் வந்து அவர் வரதராஜன் சாருக்கு வந்து அவங்க வந்து சம்மன் அனுப்ப போகிறாங்க. அவங்க கேஸை டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்தி வந்து ஒரு இது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா மாதர் சங்கத்தில் வந்து இது பண்ணேன் நான் வந்து அவங்கள்ட்ட வந்து இவங்க மூலமாக ஒரு புகார் அளித்தேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெடுத்து வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்குண்டான வேலைகளை பார்த்துருக்காங்க. இது கேட்டப்பட முறையான தகவல் இல்லை. இது வரைக்கும் வந்து அந்த பாப்பாட்டை வந்து கூப்பிட்டு ஒரு என்கொயரி வந்து வைக்கலை. அங்கே ஆப்போசிட் பெர்சன் வந்து இது வரைக்கும் என்கொயரி பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாமே பிளாங்காக இருக்குது. அப்போ இந்த பாப்பா வந்து கால் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து உங்கள் கேஸ் போதில்லம்மா, ஏசி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நழுவலான பதிலாகவே இருக்குது. அப்போ அந்த லாஸ்ட் முடிவில் தான் நம்ம சிஎம்ஓடைய தனிப்பிரிவுக்கு செஞ்சது. அதில் உண்மையிலே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனிப்பிரிவுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சேனலுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாப்பாவுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் முறையான நடவடிக்கை எடுப்பாங்க. இது ஒரு வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இதோட மொபைலில் தான் இருக்குது அத்தனை கான்டாக்ட்ஸ். ஏன்னா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு யாரையும் தொடர்பு பண்ண முடியல. நம்பர் 1. அவங்களுடைய பைக் அங்கே தான் இருக்குது. நம்பர் 2. இவங்க எழுதின சொன்ன லெட்டர் இருக்குல்ல, லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து அதை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெட்டரோடைய கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ இவங்களே வந்து வாலண்டியராக போய் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்கும் போது, இல்லை ஒன்று தர முடியாது, நீ தெரிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஒரு 3 நாள் இருக்கும், 3 நாளைக்கு முன்னாடி. இல்லை, அவங்க கொடுக்குறத தான் சொல்லியிருக்காங்க வந்து. அதுக்கடுத்து தான் அவங்க கால் வருது. எப்போ அப்படின்னா இந்த சிஎம் செல் இதெல்லாம் கால் வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தர்றதுக்கு தயாராக இல்லை. ஓகே, எப்போ வந்து நம்ம சிஎம் செல்லில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணி வேறு கமிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து புகார் அளித்தோமோ அதன் அடிப்படை அதுக்கடுத்து தான் அவங்கள்ட்ட இருந்து ஹச்ஆர்லேருந்து இவங்களுடைய ஃபியான்சிக்கு தான் கால் வருது. அது கூட அவருக்கு இப்போ நான் இருக்கிறது எங்கே இருக்குது என்னோட தெரியாது, அவருக்கு தான் கால் வருது. கால் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்கே இருக்காங்க, உங்கள் மொபைலில் பைக்கில் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்றத வருது. நான் என்ன சொன்னேன்னா, எதாக இருந்தாலும் காவல்துறை மூலமாக நம்ம வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற அதில் முடிவாக இருக்கு. நம்ம காவல்துறை மூலமாக வாங்கிக்கிடுவோம். நம்ம இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அதே மாதிரி வந்து எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் வழக்கில் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய சீண்டல்கள் இருக்குது. இப்போ நானும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பேன், எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ தோழர் ஒர்க் பண்ணுறாங்க. பெண்கள் மட்டும் கண்டினியூவாக வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்கன்னா வரல. ஏன்னா குடும்ப சூழல் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை திருமண வாழ்க்கைகள் பாதிக்கப்படுமோ, இல்லை வந்து வேறு அவங்களுக்கு வந்து அவங்க தான் இன்கம் சோர்ஸாகவே இருப்பாங்க, வேலைக்கு போனாத்தே குடும்பம் ரெண்டாங்க, அதனால வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்காங்களோ எது என்னன்னு தெரியல. பட் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தின் மூலமாக, இந்த பேட்டி மூலமாக கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நம்புகிறேன்.